ஒரு ஊர்ல தக்காளி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்கான்னு 4 காய்கறி நண்பர்கள் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல தக்காளி ரொம்ப அழகாவும், தக்காளியோட கன்னங்கள் பளபளன்னு ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. அந்த தக்காளி ரொம்ப பலசாலியா கூட இருந்துச்சு. ஒரு நாள் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இவங்க 3 பேரும் சேர்ந்து தக்காளிய பற்றி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பேசுறத 2 எலிகள் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த 2 எலிங்களும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. நாம எப்படியாவது இந்த தக்காளியை ருசி பார்த்தே ஆகணும். அதனால இன்னைக்கு நைட்டு தக்காளி தூங்கும்போது நம்ம கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நைட்டு தக்காளி கட்டில்ல படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த 2 எலிகளும் மெதுவா வீட்டுக்குள்ள போய் தக்காளி தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே அந்த 2 எலிங்களும் தக்காளி படுத்திருந்த கட்டில தூக்கிட்டு போயிடலான்னு முடிவு செஞ்சாங்க. மெதுவா கட்டில தூக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த கட்டில் தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு. இருந்தாலும் அந்த 2 எலிங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தக்காளிய கட்டிலோட தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. தக்காளிய ஒரு சங்கிலியால கட்டிட்டு அந்த 2 எலிங்களும் வெளியே கிளம்பினாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த தக்காளிக்கு முழிப்பு வந்துச்சு. தன்னை சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது. உடனே பலசாலியான அந்த தக்காளி தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த சங்கிலிய உடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தக்காளி அங்கிருந்து தப்பிச்சு தன்னோட நண்பர்கள் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லுச்சு. தக்காளியோட நண்பர்களான கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த எலிகளை தேடி கண்டுபிடிச்சு சரியான அடி அடிச்சாங்க. அந்த 2 எலிகளும் அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வலியால அழுதுகிட்டே தங்களுடைய வீடு தேடி ஓடினாங்க. அப்பதான் அந்த எலிகளுக்கு அந்த 4 நண்பர்களோட ஒற்றுமையை பற்றி புரிஞ்சுது.